இந்த ஷாம்பு பார்த்ததுமே நம்ம எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் மெமரீஸ் ஞாபகம் வரும் இல்லையா? ஏன்னா கிளினிக் பிளஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்ல அதிக வருஷமா இருக்க ஒரு ஃபெமிலியர் ஷாம்பு பிராண்ட். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளோட அம்மா ஆகட்டும், அக்கா, நம்ம ஃபேமிலில நெறைய பேர் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கும் இந்த ஷாம்பு நெறைய வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் லாங் மில்க் புரோட்டீன் மல்டி விட்டமின் ஷாம்பு அப்படின்னு இனிமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் இருக்கு? யாருக்கு சூட் ஆகும்? இதோட பிஹெச் வேல்யூ என்ன? எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே. இப்ப இந்த ஷாம்பு பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். கிளினிக்ல ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பூல மில்க் புரோட்டீன் அண்ட் மல்டி விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஹேர் ஷாஃப்ட்டுக்கும் கண்டிஷனிங், ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பூ பொறுத்தவரைக்கும் ஹேர் குரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னுலாம் இல்ல. ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்மளோட டயட், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்லீப், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, டாண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, நம்மளோட ஸ்கேல்போட கண்டிஷன் இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ஷாம்பூ அப்படிங்கிறது ஹேர் கேர் ரொட்டீன்ல ஒரு பார்ட்டா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஷாம்பூல இருக்க மில்க் புரோட்டீன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் பேஸ்டு இன்கிரியன்ட் வந்து ஹேர் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல கண்டிஷன் பண்ணிட்டு, ஹேர் நல்லா ஸ்மூத்தாவும், மேனேஜபிளாவும் மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரை ஆகுதா? ரஃப்பா இருக்கா? ஈஸியா பிரேக் ஆகுதா? இது எல்லாமே செக் பண்ணணும். அடுத்ததா மல்டி விட்டமின்ஸ். மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கும்போது ஹேர் குரோத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹேர் குரோத்துக்கு, பாடிக்கு ஓவரால் நியூட்ரிஷன் ரொம்பவே முக்கியம். ஆனா ஷாம்பூல இருக்க விட்டமின் ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்றதுனால பாடியில வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ட மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நெறைய பேர் ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் ஆக்சுவல் ஹேர் ஃபாலா இல்லாம ஹேர் பிரேக்கேஜாவும் இருக்கலாம். அதாவது ஹேர் ஃபால் அப்படிங்கும்போது ஹேர் ரூட்ல இருந்து ஹேர் வெளிய வருது அப்படின்னா, அது வந்து ஹேர் ஷெட்டிங். அதுவே வந்து ஹேர் நடுவுல பிரேக் ஆகுது, அப்புறம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இந்த மாரி ஆகுது. கோம்ப் பண்ணும்போது ஷார்ட் பீசஸ் மாரி நெறையா வருது அப்படின்னா, அது வந்து பிரேக்கேஜா இருக்கும். ஸோ இது மாரி பிரேக்கேஜ் இருக்கவங்களுக்கு ஜென்டில் ஹேர் கேர், ப்ராப்பர் கண்டிஷனிங், ஹீட் ஸ்டைலிங் இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, டைட் ஹேர் ஸ்டைல் இந்த மாரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹேர் ஃபால், ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாகும். இப்போ இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேர நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாம்பு கொஞ்சமா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமா அப்ளை பண்றதுனால ஸ்கேல்ப் நல்லா கிளீன் ஆகும் அப்படின்னு இல்ல. ஹேர் வந்து ட்ரை தான் ஆகும். ஸோ அளவா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணாம, லைட்டா தண்ணீல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஃபிங்கர் டிப்ல ஜென்டிலா மசாஜ் பண்ணணும். நெயில்ஸ் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் லென்த் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தது அப்படின்னா, நீங்க தேவைப்பட்ட கண்டிஷனரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷாம்புவோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா 5 to 6 ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ அது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹேர் இருக்கு, மைல்டா ட்ரை ஹேர் இருக்கவங்க, ஷாம்பு வாஷ் பண்ணி ஹேர் கிளீன் பண்ணணும், மேனேஜபிளா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, இச்சிங், ரெட்னஸ் இந்த மாரி இருந்தது அப்படின்னா, இந்த ஷாம்பு செட் ஆகாது. நீங்க டாண்ட்ரஃப் ஷாம்பு இந்த மாரி தான் ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாம்பு வந்து எவாலுவேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல்ப் வந்து எப்படி ஃபீல் ஆகுது? அதாவது ஓவரா ட்ரை ஆகுதா? ஸ்மூத்தா இருக்கா? ஃப்ரிஸியா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா, பிரேக்கேஜஸ் கம்மியாகுதான்னு பார்க்கணும். அது இல்லாம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் குரோத் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹேர் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஸோ ஸ்கேல்போட ஹெல்த், நியூட்ரிஷன், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஹெல்த் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இந்த கிளினிக் பிளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஷாம்பு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்டா மட்டும் யூஸ் பண்ணணும். மேஜிக் ஹேர் குரோத் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு வந்து இது சூட் ஆகுதா? ஸ்கேல்ப் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஹேர் வந்து மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு சிவியரா ஹேர் ஃபால் அதிகமா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க ஷாம்பு மாத்துறத விட்டுட்டு, அதுக்கு பதிலா நீங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்து ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா பார்த்தா கிளினிக் பிளஸ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் மில்க் புரோட்டீன் மல்டி விட்டமின் ஷாம்பு அப்படிங்கிறது பேசிக் ஹேர் கிளீன்சிங், கண்டிஷனிங் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் தான். ஆனா ஹேர் ஃபாலுக்கு ஷாம்பு மட்டும் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இந்த ஷாம்பு ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹேர் வந்து ஸ்மூத்தா இருந்ததா? ட்ரைனஸ்ஸா இருந்ததா? ஹேர் ஃபால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை.